குழந்தைகளே, நாம் இப்பொழுது பக்கம் எண் 42இல் உள்ள பயிற்சிகளை செய்யப் போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்வோமா? முதலில் எழுத்தை எடுப்பேன், பெயரைச் சொல்வேன் என்ற பகுதியில் ஊ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எழுதிய அட்டைகள் உள்ளன. நீங்களும் இதே போன்று ஊ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை அட்டைகளில் எழுதி எழுத்தை எடுத்து பெயரைச் சொல்லி பயிற்சி பெறுங்கள். அடுத்ததாக எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம் என்ற பகுதிக்குள் செல்லலாமா? இங்கு பூ, டு, ரு, நு, யு போன்ற எழுத்துக்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த எழுத்துக்கள் அனைத்தும் கீழே உள்ள படத்திற்குள் மறைந்துள்ளன. வாங்க மறைந்திருக்கும் எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவோமா? முதலில் பூ. பூ எங்கே இருக்கிறது? கண்டுபிடிங்க. பூ முயலின் தலையில் இருக்கிறது. இப்பொழுது பூவை வட்டமிடுவோம். அடுத்து டு. டு எங்கே இருக்கிறது? இதோ முதலையின் கழுத்தில் இருக்கிறது. இப்பொழுது டூவை வட்டமிடுவோம். அடுத்து ரு. எங்கே இருக்கிறது? இதோ இருக்கிறது. இப்பொழுது ரூவை வட்டமிடுவோம். அடுத்து நு. நு எங்கே இருக்கிறது? நு சிங்கத்தின் இடது கையில் இருக்கிறது. இப்பொழுது நூவை வட்டமிடுவோம். இறுதியாக யூ. யூ எங்கே இருக்கிறது? கண்டுபிடிங்க. யூ ஒட்டகச்சிவிங்கியின் கால் அருகில் இருக்கிறது. இப்பொழுது யூவை வட்டமிடுவோம். குழந்தைகளே, எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிட நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக படிப்போம், இணைப்போம் என்ற பகுதிக்கு செல்வோமா? இங்கு நடுவில் சொற்களும் அதன் இருபுறமும் சொற்களுக்குரிய படங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க சொற்களை படித்து அதற்குரிய படத்தோடு இணைப்போமா? முதலில் வல்லூறு. வல்லூறு படத்தோடு இணைப்போம். அடுத்து கூண்டு. கூண்டு படத்தோடு இணைப்போம். அடுத்து மூங்கில். மூங்கில் படத்தோடு இணைப்போம். இறுதியாக தூண். தூண் படத்தோடு இணைப்போம். குழந்தைகளே, சொற்களை படித்து அதற்குரிய படத்தோடு இணைக்க நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 43இல் உள்ள பயிற்சிகளை செய்யலாமா? வாங்க எழுதி பழகுவேன் என்ற பகுதியில் ஊ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் புள்ளி வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்களும் உங்கள் கரிக்கோலை எடுத்து புள்ளிகளை இணைத்து எழுத்துக்களை எழுதி பழகுங்கள். அடுத்ததாக இதே பகுதியில் உள்ள படிப்போம், எழுதுவோம் என்ற பகுதிக்கு செல்கிறோம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை படித்து எழுதுவோமா? மூடி, கூடு, அடுத்து கூண்டு, பூண்டு, அடுத்து வாங்க பூங்கா, பூரான், கீழே தூண், தூண்டில், அடுத்து கல்லூரி, வல்லூறு, கீழே குண்டூசி, அடுத்து நூல்கண்டு. குழந்தைகளே, சொற்களை படித்து அதனை நன்றாக எழுத கற்றுக்கொண்டீர்கள். குழந்தைகளே, அடுத்ததாக படிப்பேன், வரைவேன் என்ற பயிற்சியை செய்ய போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்லலாமா? இங்கு இடது பக்கம் சொற்களும் வலது பக்கம் அதற்குரிய படங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க சொற்களுக்குரிய சரியான படத்தினை வரைவோமா? முதலில் கூண்டு. இப்பொழுது கூண்டு படத்தினை முதல் கட்டத்திற்குள் வரைவோம். இரண்டாவது
பூட்டு. பூட்டு படத்தினை இரண்டாவது கட்டத்திற்குள் வரைவோம். மூன்றாவது சூரியன். சூரியன் படத்தினை மூன்றாவது கட்டத்திற்குள் வரைவோம். இறுதியாக தூண்டில். தூண்டில் படத்தினை நான்காவது கட்டத்திற்குள் வரைவோம். குழந்தைகளே, சொற்களை படித்து அதற்குரிய படத்தினை நன்றாக வரைய கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக பாடப்பகுதியிலிருந்து சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற பகுதியினை படிக்கலாமா? வாங்க. சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. மழைக்காலத்தில் எது உதவுகிறது? குடை, கூடை, குடை. மழைக்காலத்தில் குடை உதவுகிறது. 2. மீன் பிடிக்க உதவுவது எது? தூண், தூண்டில். தூண்டில். மீன் பிடிக்க உதவுவது தூண்டில். 3. தண்ணீர் நிரப்ப எது உதவுகிறது? குடம், கூடம், குடம். தண்ணீர் நிரப்ப குடம் உதவுகிறது. 4. நாம் சுவாசிக்க உதவுவது எது? நாற்று, காற்று, காற்று. நாம் சுவாசிக்க உதவுவது காற்று. 5. பறவைகள் பறப்பதற்கு உதவுவது எது? விறகு, சிறகு, சிறகு. பறவைகள் பறப்பதற்கு உதவுவது சிறகு. குழந்தைகளே, சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற பகுதியினை உங்கள் பாட ஏட்டில் எழுதி படியுங்கள். நன்றி.